ரொம்ப இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறோம். என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து முருங்கைக்காய் எல்லாம் போட போகிறோம் நண்பா. சூப்பராக ஒரு டிஷ் பண்ணி சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்லாம். ஓகே நண்பா. மறக்காமல் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. வீடியோக்குள்ளே போகலாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நண்பா இன்றைக்கி 2 வெங்காயம், பட்டை ஒரு சும்மா ஒரு 1/2 கிராம் போட்டுங்க, 1 கிராம் இந்த மாதிரி போட்டுங்க. பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. கிராம்பு 1 கிராம் இதுதான் நண்பா. பச்சை மிளகாலாம் போடுவேன். இந்த பாருங்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே இருக்குது. மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ண போகிறேன். ஓகே நண்பா. நண்பா வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுறேன் ஸ்லைஸாக. இதெல்லாம் போடலன்னா ஆயில் போடாமல் கொஞ்சம் அப்படியே வதக்கலாம். கொஞ்சம் அப்படியே வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கல்லுப்பு போட்டுடலாம். அதில் நம்ம கல்லுப்பு போட்டுறோம். தேவையான குழம்பு கல்லுப்பு போட்டாச்சு. ஆயில் ஊற்றிடலாம். ஒரு மஸ்டர்ட் ஆயில் ஒரு 5 ml ஊற்றிக்கிறேன். அப்புறம் சன்ஃப்ளவர் போடுவோம். ஆயில் ஒரு 7 மஸ்டர்ட் ஆயில் போட்டுக்கிறேன். அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஒரு 5 கிராம் போட்டுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா வர மாட்டோம். இதோட சேர்த்து இப்போ பட்டை இந்த பெப்பர் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு 1 கிராம். எப்பவுமே கொஞ்சம் நான்வெஜ் வச்சிங்கன்னா முழு பெப்பர் போடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுருவோம். அப்படியே ஒரு 10 பச்சை மிளகா போட்டுங்க. 10 போட்டுங்க. பச்சை மிளகா போட்டாச்சு. உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டுருக்கேன். கருப்பாகக்கூடாது. வச்சுக்கிறேன். அதோடு போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயத்தோடு அதுவும் நல்லா இதில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போடுங்க. வெங்காயம் பண்ணி கட் பண்ணி சொல்லி காமிக்கிறோம்பா. இதில் அந்த இது எப்படி ஸ்கின் எடுக்கணும். இந்த பாருங்க இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இப்படி இந்த பாருங்க ஸ்கின் வந்துடுச்சு. இதே மேலே இது எப்படி இழுத்திங்கன்னா இது வந்துடும் இந்த லைன். இது இழுத்திங்கன்னா இது இப்படி வந்துடும். அழகாக வந்துடுச்சு. என்ன பாருங்கள் வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இதை பிடிக்காங்க. வதங்கட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இதில் இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக ஒரு 3 கிராம் போட்டுக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம். மஞ்சள் தூள் போட்டால் அந்த கலர் வந்துச்சு பாருங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ இதில் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எனக்கு காரம் வேணும். சில்லி பவுடர் போட்டாச்சு. இந்த மட்டன் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்போ மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கேன். அப்படியே அதை போட்டுருவாங்க தான். சால்னா ஏற்கனவே பண்ணியிருந்தது. நம்ம இப்போ அந்த கிரேவி போட்டுக்கிறோம். ஏற்கனவே பண்ணது. மட்டன் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் மசாலா
ஏற்கனவே இதில் போட்டுருந்தது கறி பவுட்ரு, ஜீரா பவுட்ரு, கரம் மசாலா அதை கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் இருந்துட்டோம், அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிறோம் ஓரளவு, ரொம்ப வேண்டாம், ஒரு மாதிரி தான் வைக்கிறோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் சாப்பிட முடியும். டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பா. ஸோ முடிய போட்டாச்சு, முடிய போட்டேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ரெடி குழம்பு வேறு லெவலாக இருக்குது. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, ரெடி ஆகிடுச்சு. ரெடி. பாபா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறது செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. மட்டன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்சிங்கு. ஸோ வேறு லெவல் தான் குழம்பு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அருமையாக இருக்குது. டீயும் புதுசு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அருமை, உருளைக்கிழங்கு சூப்பராக நல்லா வந்துடுச்சு. கறி பாருங்கள் செம்மையாக, மட்டன் நல்லா அப்படியே தூக்குது, நல்லா சூடாக இருக்குது. அரியும் அருமையாக இருக்குது. முருங்கைக்காய் முருங்காய் சூப்பராக வந்துடுச்சு. நம்ம சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ செம்ம டக்கராக இருக்குது. ஒரு ரைஸ் வச்சு சாப்பிட்டு போகிறேன். குப்பு சாப்பிட்டேன், ஒரு ரைஸு. நான் மட்டன் சூடாக இருக்கும் கொஞ்சம். ஏற்கனவே அதில் கொஞ்சம் மசாலா இருந்தது, அதனால சூப்பராக இருந்தது. கரெக்டாக நான் மசாலா போட்டிருக்கேன். மசாலா இறங்கி செம்ம சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம. ஸோ மட்டன் வேறு லெவலில் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனால் பீஸ் சின்னதாக நான் பண்ணிட்டேன். ஓகே நண்பா, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.